ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா 2023 வருஷத்துல பல சாதனைகளை படைச்சிருந்து வரலாற்று பக்கங்கள்ல சந்திராயன் 3 ஏவுதல், ஆதித்யா L1 இதெல்லாம் விண்வெளியில புதிய சகாப்தத்தை படைச்சிச்சுன்னு சொல்லலாம். அதே நேரத்துல உலக கோப்பை கிரிக்கெட் தொடர்ல இந்தியா கடைசி போட்டியில தோல்வியை தழுவி ஏமாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. புதிய நாடாளுமன்றம் பிரம்மாண்டத்தை உணர்த்தினாலும் அதுல ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரி இந்தியால பல சம்பவங்கள் நம்ம மனசுல இடம் பிடிச்சதா இருக்கும். நிறைய பேரிடர்கள், வன்முறைகள், அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே 2023 வருஷம் நடந்திருக்கு. இந்த 2024 வருஷமாவது இனிய வருஷமா இருக்கணும் அப்படின்னு பலரும் விரும்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி 2023 வருஷம் என்னென்ன நிகழ்வுகள் இருந்துச்சு அப்படிங்கிறத திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி திரும்பி பார்த்துடலாமே. சரி, என்னென்ன விஷயங்கள் நம்மளோட மனசுல பதிகிற மாதிரி இருந்திருக்கு, இந்தியால ஏற்பட்ட விஷயங்களா இருந்திருக்கு தெரிஞ்சுக்கணுமா? என்ன செய்யணும்? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே கண்டினியூஸா பாருங்க, ஓகேவா? மல்யுத்த வீரர்களோட போராட்டம் 2023 வருஷம் தொடக்கமே ஒரு பெரிய சர்ச்சைக்கு ஒன்னா வெடிச்சிச்சுன்னு சொல்லணும். இந்திய குத்துச்சண்டைக்கு தலைவராயிருந்த பிரிஜ் பூஷன் சிங் மேல பெண் குத்துச்சண்டை வீரர் பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இவரு பாஜக எம்பியா இருந்ததும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயத்துல பிரிஜ் பூஷன் சிங் பதவி விலகணும், உரிய விசாரணை நடத்தி கடுமையா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. ஜனவரி 18வது நாள் தொடங்கி ஜூன் 15வது நாள் வரையிலும் சுமார் 5 மாசம் இந்த போராட்டம் தொடர்ந்துச்சு. விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட புகார் அளிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருந்தாங்க. அப்புறமா தற்காலிகமா இந்த போராட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. இதே ஜனவரியில அதானி குழுமத்துக்கு எதிராக வெளியான ஹிண்டன்பர்க் அறிக்கை ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுவும் குறிப்பா ஆளும் பாஜக அரசு மேல விமர்சனங்கள் ரொம்ப அதிகமா குவிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். வடகிழக்கு சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி மாசம் திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து இந்த மாதிரி 3 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சு. இதுல திரிபுரா மாநிலத்துல பாஜக IFFT கட்சி கூட்டணி அமைச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. மேகாலயா மாநிலத்துல பாஜக, தேசிய மக்கள் ஐக்கிய ஜனநாயக கட்சி இதெல்லாமே அடங்கிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தக்க வச்சுக்கிட்டாங்க. நாகாலாந்து மாநிலத்துல NTPP அப்புறமா பாஜக சேர்ந்து கூட்டணி திரும்பவும் ஆட்சியை பிடிச்சிச்சு. ஒட்டுமொத்தமா பெரிய மாற்றம் ஒண்ணுமே இல்ல. அதே நேரத்துல இந்த பகுதிகள் பாஜகவோட செல்வாக்கு படிப்படியா அதிகரிக்க மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ராகுல் காந்தி தகுதி நீக்கப்பட்டது. மோடி குறிச்சு அவதூறா பேசினதா குற்றம் சாட்டப்பட்டு வழக்குல காங்கிரஸ் MP ராகுல் காந்திக்கு 2 வருஷம் உச்சபட்ச தண்டனை அளிக்கப்பட்டுச்சு. இதனால இவரை தகுதி நீக்கம் செஞ்ச மார்ச் மாசம் மக்களவை சபாநாயகர் உத்தரவு பிறப்பிச்சாரு. இது தேசிய அளவுல ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுச்சு. எதிர்கட்சிகள் எல்லாமே கடுமையா கண்டனத்தையும் பதிவு செஞ்சாங்க. அதானிய குறிச்சு ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினதை தடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவரை வெளியேற்றினதா காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டினாங்க. 2019 நடந்த சம்பவத்துக்கு 2023 வருஷத்துல தண்டனை கொடுக்கறாங்க, உள்நோக்கம் வச்சுதான் இதை செய்யறாங்க அப்படின்னு விமர்சனம் எழுந்துச்சு. இது தொடர்பா முறையீடு, மேல்முறையீடு, நீதிமன்ற கதவுகளை நல்ல தட்டிய நிலையில சில மாசத்துக்கு பிறகு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால MP பதவி தப்பி இருக்கு. ரவுடி அடிக் அகமது சுட்டு கொல்லப்பட்டது. ஏப்ரல் மாசம் நடந்த என்கவுண்டர் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கிடுச்சுன்னு சொல்லலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஆட்டம் காட்டிக்கிட்டு வந்த ரவுடி அடிக் அகமது ஏராளமான கொலை, கொள்ளை, கடத்தல் வழக்குகள் நிலுவையில இருந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட நிழல் அரசையே நடத்தி வந்தாரு அப்படின்னு பேச்சும் கூட சொல்லுவாங்க. இவர் MLA ஒருத்தரை கொலை செஞ்ச வழக்குல
சிறையில அடைக்கப்பட்டிருந்தாரு. இந்த வழக்குக்கு சாட்சியா இருந்த ஒருத்தரை அடிக்க அகமதோட பையன் அசாத் கொலை செஞ்சுட்டாராம். அதனால அசாத்தை பிடிக்கிற முயற்சியில என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க. தன்னோட பையனோட இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக வந்துகிட்டு திரும்பவும் சிறை செல்ற வழியில மர்ம நபர்கள் அடிக் அகமது அப்புறமா அவரோட சகோதரர் அஷ்ரப் 2 பேரையும் சுட்டு கொன்னிருக்காங்க. மணிப்பூர் கலவரம். மணிப்பூர்ல மெய்தி அப்புறமா குக்கி சமூகத்துக்கு இடையில மே மாசம் ஒரு பெரிய மோதல் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. மெய்தி சமூகத்தை பழங்குடியினர் பட்டியல சேர்க்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்க குக்கி சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டத்துல இறங்கினாங்க. இது பெரிய கலவரமா வெடிச்சிச்சு. 150க்கு அதிகமானவங்க கொல்லப்பட்டாங்க. 50,000க்கு அதிகமானவங்க இடம்பெயர வேண்டிய சூழலும் ஏற்பட்டுருச்சு. பெண்கள் ரொம்பவே மோசமா நடத்தப்பட்டாங்க. கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் நடந்துச்சு. வரலாறு காணாத அளவுல பல மாசங்கள் தொடர்ச்சியா இந்த வன்முறை சம்பவம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்நாள் வரையிலும், அதாவது இதுவரையிலும் இந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வர முடியல. அந்த சிச்சுவேஷன் திரும்பவும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகா சட்டமன்ற தேர்தல். மே மாசம் நடந்த கர்நாடகா மாநில சட்டமன்ற தேர்தல்ல ஆளும் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் அமோகமா வெற்றி பெற்றுச்சு. இதுல தமிழகத்துல சேர்ந்தவரும் கர்நாடகா கேடர்ல IAS அதிகாரியா இருந்தவரும் சசிகாந்த் செந்திலோட வாரும் பங்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இதடுத்து முதலமைச்சர் நாற்காலிக்கு சித்தாராமையாவும் TK சிவகுமார் இடையிலையும் அப்படியே மோதல் ஏற்பட்டுச்சு. காங்கிரஸ் தலைமையில நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையோட அடிப்படையில சித்தாராமையா முதலமைச்சராகவும் TK சிவகுமார் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பேற்றாங்க. இந்த தேர்தல்ல தமிழகத்தை மாடலா வச்சு அமல்படுத்தப்பட்ட பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், மாதந்தோறும் 2000 மகளிர் உரிமை தொகை, 200 யூனிட் இலவச மின்சாரம், இதெல்லாம் மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பை வாங்கி கொடுத்திருக்கு. ஒடிசா ரயில் விபத்து. ஜூன் 2ஆம் தேதி ஒடிசால கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், SMVT பெங்களூரு ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்புறமா சரக்கு ரயில், இது 3மே ஒன்னோட மோதி சுமார் 300 பேரை பலி வாங்கிடுச்சு. 1200க்கும் அதிகமானவங்க காயமடைஞ்சிருக்காங்க. 1999ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்துல நடந்த ரயில் விபத்துக்கு அப்புறமா இதுதான் ரொம்ப மோசமான ரயில் விபத்தா பதிவாயிருக்கு. இது தொடர்பா விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுச்சு. அதுல எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் அப்படிங்கிற தொழில்நுட்ப கோளாறு தான் விபத்துக்கு காரணம் அப்படின்னு கண்டறியப்பட்டுச்சு. இந்த விவகாரத்தை களமிறங்கி CBI விசாரணை செஞ்சாங்க. அப்புறமா ரயில்வே அதிகாரிகள் சிலரை கைதும் செஞ்சிருக்காங்க. சந்திராயன் 3 செயற்கைக்கோள். ஜூலை மாசம் 14ஆம் தேதி சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில இருந்து நிலவ ஆய்வு செய்யறதுக்காக சந்திராயன் 3 செயற்கைக்கோளை இஸ்ரோ அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி நிலவ சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கு அப்புறமா விக்ரம் லேண்டர் அதுல இருந்து பிரிஞ்சு போய் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெற்றிகரமா தரையிறங்கி இருந்தது. பிரக்யான் ரோவர் வெளியே வந்து பல கட்ட ஆய்வுகள் செஞ்சிருக்கு. இது விண்வெளி துறையில இந்தியா படைச்ச முக்கியமான மைல்கல்லா பார்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்தியாவோட G20 மாநாடு. செப்டம்பர் மாசம் ரொம்பவே முக்கியத்துவமா இருக்கக்கூடிய G20 மாநாட்டை பிரதமர் மோடியோட தலைமையில மத்திய அரசு நடத்தி காட்டியிருந்து சர்வதேச அளவுல ரொம்பவே சக்தி வாய்ந்த நாடுகள் பலவும் இந்த மாநாட்டுல கலந்துகிட்டாங்க. இதுல ஆப்பிரிக்க ஒன்றியம் G20 கூட்டமைப்புல நிரந்தர உறுப்பு நாடா சேர்ந்துச்சு. உயிரி எரிபொருள் அப்படிங்கிற கூட்டமைப்பு புதுசா உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியா, மத்திய கிழக்கு ஐரோப்பா வழியா பொருளாதார வழித்தடம் அமைக்கணும் அப்படின்னு திட்டமிடப்பட்டுச்சு. உத்தரகாண்ட் சுரங்க விபத்து. நவம்பர் 12ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலம் சில்கியாராவில் சுரங்க வழி சாலை பணி நடந்துகிட்டு இருந்துச்சு. பணி நடந்துகிட்டு இருக்கிற நேரம் ஒரு பகுதி மொத்தமா சரிஞ்சு விழுந்து 41 தொழிலாளர்கள் உள்ளேயே சிக்கிக்கிட்டாங்க.
இதையடுத்து நிறைய மீட்பு பணிகள், நிறைய வேலைகள் செஞ்சாலும் இயந்திரங்கள் பழுதாகி மாற்று ஏற்பாடுகள் செய்ய கால தாமதங்கள் ஆயிடுச்சு. 17 நாட்கள் போராடி நவம்பர் 28 எல்லா தொழிலாளர்களையும் பத்திரமா மீட்டு காட்டினாங்க. இதே மாதத்துல நடந்த 50 ஓவர் கிரிக்கெட் உலக கோப்பை தொடர்ல இறுதி போட்டியில ஆஸ்திரேலியா அணிக்கிட்ட இந்தியா தோல்வியை தழுவி ஏமாற்றத்தை அழிச்சிடுச்சு. நாடாளுமன்ற தாக்குதல் விவகாரம். டிசம்பர் 13 நாடாளுமன்றத்துல நடந்த பாதுகாப்பு மீறல் சம்பவம் ரொம்பவே பெரிய சர்ச்சைக்கான விஷயமா இருந்துச்சு. மஞ்சள் நிற வண்ணத்தை உமிழக்கூடிய புகை குண்டுகளை வீசி அவையில இருந்த உறுப்பினர்களை கலக்கத்துல ஆழ்த்தி இருந்தாங்க. அப்புறமா சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செஞ்சு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுச்சு. புதிய நாடாளுமன்றத்துல ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு குறித்து எதிர்கட்சி எம்பிக்கள் கேள்வி எழுப்பி அமளியில ஈடுபட்டன. இத அடுத்து வரலாறு காணாத அளவுல 140க்கும் எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இன்னும் பல நிகழ்வுகள் இந்திய அளவுல மறக்க முடியாததா மாறி இருக்கு. சில நடிகைகளோட மரணம், சில ஆபத்தான விஷயங்கள், இன்னும் பல அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நாட உலுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 2024வது வருஷமாவது பேரிடர்கள், வன்முறைகள், சர்ச்சைகள் கொஞ்சமாச்சும் குறைஞ்சு நல்லபடியா இந்த உலகம் அமையணும் அப்படின்னு பலரும் விரும்புறாங்க. உங்களோட எண்ணம் என்ன? நீங்களும் அமைதியை வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்க தாட் என்ன அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன செய்யணும்? நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் செய்யணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே?